சொல்லுங்கய்யா, நீங்க கூப்பிட்டு சொல்லி தம்பி சொன்னாரு. நான் என்ன பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு? ஆந்திராலிங்களாம்மா? சொல்லுங்கம்மா. எனக்கு கொஞ்சம் தெலுங்கு கொஞ்சம் புரியும், நான் சொல்லிக்கிறேன். நீங்க தமிழ்ல பேசுங்க, நான் இது பண்ணிக்கிறேம்மா. நம்ம காளி தீட்சை நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்தது காளி தீட்சை நன்மைக்கு மட்டும்தான்மா. காளி தீட்சைன்றது நன்மைக்கு மட்டும். காளி தீட்சைன்னு எடுத்துட்டா நம்மளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம், நல்லது மட்டும் பண்ண முடியும். அப்படி அது என்ன தீட்சை? சாத்விக தீட்சைவா இல்ல அது தாமச தீட்சைவா? ரெண்டும் இருக்கு சாமி. எனக்கு சாத்விக தீட்சை பண்ணணும். நம்ம வந்து காளி வந்து குழந்தை உருவந்தை வச்சுக்கிறோம். குழந்தைகிட்டே ஆங்காரம் கூடும். அவதே ருத்ரகாளி, அவதே மயான காளி, குழந்தையத்தே வச்சுக்கிறோம். நம்ம யாகவேலி பண்ணுமா ஒவ்வொரு அமாவாசைக்கும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை யாகவேலி. பிரித்திங்கா தேவி யாகம் நடக்கும். பிரித்திங்கா தேவினா அதர்வன காளி, அவருக்கு பாதுகாப்பு கால பைரவர். ஆமா, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிரித்திங்கா தேவி யாகம் நடக்கும். யாகவேலி வந்து யாகம் கொடுக்குறோம். யாகவேலி வந்து கலந்துக்கணுமா, சில பொருள் கொடுக்குறோம், தீட்சை பொருள் கொடுக்குறோம். அதை வச்சு நீங்க 27 நாள் பயன்படுத்தினீங்கன்னா அம்பாள் அவங்ககிட்ட பேசுவான். அம்பாள் எப்படியா பேசுவா அவங்ககிட்ட அப்படின்னா, பத்ரகாளியா பேசாம உங்க தாய் தந்தை மாதிரி ஒரு குருவா, அப்படி அவங்க மூணு உருவமா உங்ககிட்ட பேசிட்டு இருப்பாம்மா. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நீங்க இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி சில விஷயம் பண்ணுங்க, நேர்ல வந்து சந்திங்க. இந்த தம்பி அட்ரஸ் அனுப்ப சொல்றேன். உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு ஒன்றும் சஞ்சடப்படாதீங்க, மன வருத்தப்படாதீங்க. அம்பாள் கூட இருப்பா. அம்பாள் உங்களுக்கு எல்லா தேவையும் பண்ணி கொடுப்பா. ஆனா நீங்க ஆசைப்படணும், அம்பாள் நம்ம கூட இருக்கான்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆசைப்படுவான். நன்றிங்கம்மா, நன்றிம்மா. உங்களுக்கு ஆசை. நன்றிம்மா, நன்றிம்மா.